நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். 2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு அரிசி பிரியாணிக்கு நான் 2 பட்டை, ஒரு நட்சத்திர பூவு, 3 ஏலக்காய், கிராம்பு 3, கொஞ்சம் சீரகம், ஒரு வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான உப்பு, 2 முட்டை, கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 முட்டை போட்டு அதில் உப்பு, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அதில் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டு இதை நான் இதை அடித்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு, கொஞ்சம் தேவையான எண்ணெய், அதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாசுமதி அரிசி 2 கப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ரௌன் கலருக்கு வந்த பிற்பாடு நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ நான் முட்டை நான் இதில் 2 ஊற்றி அடித்து வச்சுருக்கிறேன். அந்த அடித்து வச்சுருக்கிற முட்டையில் அவிச்சு வச்ச முட்டையும் நான் இதை மொத்தமாக போட்டு இதில் கலந்து இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன். முட்டை இப்போது இந்த பொடி மாசு மாதிரி நம்ம நல்லா பண்ணியாச்சு. இப்போது முட்டை வறுத்தாச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ஞ்ச பிற்பாடு இப்போது பட்டை, முந்திரி எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தை நான் இதில் போடுறேன். எடுத்து வச்சுருக்க முந்திரியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை இதில் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் புதினாவை இதில் சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் நான் இதில் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடியும் இதில் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா பவுடரும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் தயிர் எடுத்து வச்சுருக்க தயிர் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த தயிர் இந்த இது எல்லா மசாலாலாம் நல்லா சேர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். இப்போது வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்குறோம். அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ 2 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும், தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசி இதில் நான் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி இதை அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ சாதம் வந்துச்சு. இப்போ இதில் வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம அதில் லைட்டாக நம்ம தூவிக்கலாம். புதினாவும் இதில் கொத்தமல்லியும் மேலே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம கிளறி வச்சிருக்கிற முட்டையை வந்து நம்ம அதில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். எக் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும். டேஸ்டான பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள்.